இந்த பல்லவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோ. நீங்க பாடுங்க. கமா. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோ. நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா. ஆனவரே உம்மை உம்மை வரவேற்கி. உங்க சத்தம் தான் கேட்கணும் சத்தமா. கமா. தூய பியூட்டிஃபுல் உம்மை வரவேற்கி. One more time, raise your voice. சத்தம் உயர்த்தி. தூய. We welcome you, Holy Spirit of God. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நீரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும் நீர. One more time. தூய ஆவியானவரே தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோ. உங்க சத்தம் கேட்கட்டும். Come on everyone. எங்களுக்கு நீங்க தான்ப்பா வேணும். We need you Lord. இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் சத்தமா? தூய ஆவியானவரே தூய உம்மை வரவேற்கிறோ. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசை உம்மகிமையா. இப்ப எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க பார்க்கலாம். மியூசிக் கொஞ்சம் சத்தம் கம்மியா. உங்க சத்தம் நீங்க மட்டும் பாடுங்க. உண்மை ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசரிப்பு கூடாரத்தை சொல்லிட்டு, நான் உன்னை சந்திப்பேன். அங்கே நான் உன்னை சந்திக்க போறேன். நான் சொல்லுவேன், ஆராதனை என்றால் ஏதோ ஆராதனை நடத்துகிற ஊழியனை சந்திக்கிற நேரம் அல்ல, என் ஆண்டவரை சந்திக்கிற நேரம். கண்ணை மூடி, ஆண்டவரே நாங்களுமே வரவேற்கிறோம், எங்க மத்தியில் உலாமணும், என்னை நிரப்பணும். மியூசிக் ரொம்ப சத்தம் கம்மியா. உங்க சத்தம் மட்டும் சத்தமா கண்ணை மூடி உண்மையா பாடுங்க. ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். Come on, sing. தூய ஆவி. Yes. உம்மை. இந்த லெஃப்ட் சைடுல சத்தம் வரல. சத்தமா உயர்த்தி. Yes, Lord. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நீரப்பிடும். மறுபடியும் பாடுங்க. எங்கள் அசைவாடிடும். மோசே கேட்டார், ஆண்டவரே உங்க மகிமையை எனக்கு காண்பீங்க. ஆண்டவர் சொன்னார், டே என்னடா கேட்குற, உனக்கு ஏதாவது தெரியுமா?
என்னை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் அவனுடைய கோரிக்கையை அவரால் நிராகரிக்க முடியல. அதான் பைபிள் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன். கேட்கிற எவனும், மோசே கேட்கிற, ஆண்டவரே show me thy glory, உம்முடைய மகிமை எனக்கு காண்பீங்க. அப்பதான் ஆண்டு சொன்னாரு, சரி சரி மோசஸ், எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஒரு பிளக்கப்பட்ட கண்மலை இருக்கிறது, அங்கே நீ மறைந்து கொள், தலையை தூக்கிறாத, என்னை பார்த்துறாத, செத்துருவ நீ. என் கையினால் உன்னை மறைத்து கொள்ளுகிறேன். நான் உன்னை கிராஸ் பண்ணும்போது என்னை பார்த்துரு, பின்னால பார்த்துரு. யோசித்து பாருங்க, அந்த இடத்துல மோசையுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்கும், நினைவுகள் வேற ஏதாவது தோணுமா? கீழே விட்டு வந்த மனைவி பிள்ளைகளை நினைப்பானா? உலகத்தையே மறந்து எனக்கு மகிமையை பார்க்கணும், எனக்கு தேவனை பார்க்கணும், தேவ மகிமையால் நான் நிரப்பப்படணும், வேற ஆசையே இல்லை. அந்த மாதிரி நம்ம கூடி வர்றோம். ஆராதிக்கும் போது, ஆண்டவரே ஐ நீட் யுவர் க்ளோரி, ஐ நீட் யுவர் பிரசன்ஸ் லார்ட். நான் ஆரம்ப நாட்களில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட வார்த்தையில் ஒரு பாடல், இந்த பாடல் கேட்டிருக்கீன்னு நினைக்கிறேன் நான். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். வால்யூம் கம்மியா, கமா. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். பாடுங்க. உந்தன் மகா ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். Come on, sing. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். நீங்க மட்டும் பாடுங்க. உந்தன் Come on again, one more time. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். இன்னும் சத்தமா பாடுங்க, நீங்க மட்டும். உந்தன் Take me into thy holy of holies, Lord. என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும், உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தா நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும், உள்ளே உம் பிரசன்னத்தா. மறுபடியும் பாடுறீங்களா? நீங்க மட்டும் பாடுங்க. உந்தன் ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். உந்தன் என்னையும் உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும் ஆண்டவரே. உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும், என்னை கழுவிடும். உம் பரிசுத்த
பிரசன்னத்தால் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து சொல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து சொல்லும். உள்ளே அழைத்து சொல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே உம் பிரசன்னத்தால். சரி, கவனிங்க. அருமையான வாலிப பிள்ளைங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன டைட்டில்? என்னங்க எல்லாரும் பேசுங்க ப்ளீஸ், பேசுங்க. என்ன டைட்டில்? பிரசன்ஸ் ரூம். கவனிங்க. அதாவது ஆண்டவர் முதலாக தன்னை தொழுது கொள்ள ஆண்டவர் மோசேக்கு ஒரு வரைபடத்தை கொடுக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, ஆசரிப்பு கூடாரம். அதுல 3 பிரிவுகள்: அவுட்டர் கோர்ட், ஹோலி பிளேஸ் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ். சொல்லுங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம். சத்தமா சொல்லுங்களேன். பிரகாரம், மறுபடியும் சொல்லுங்க. பிரகாரம். இப்போ பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு இதெல்லாம் நான் டீச் பண்றேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பிரசன்ஸ் ரூம்னு டைட்டில் கொடுத்ததுனால நம்ம தனியா ஆராதிக்கும் போதும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும். தேவ தொடுதல் நமக்கு தேவை. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். கவனிங்க. இந்த லைட்லாம் போட்டு நிறைய மியூசிக் வச்சு அடிச்சுன்னா எக்ஸைட்மெண்ட் வரும், உற்சாகம் வரும். அப்போ டான்ஸ் ஆட தோணும், துள்ள தோணும். ஃபைன், அதெல்லாம் நேச்சுரலாக இருந்துச்சுன்னா ஐ சல்யூட் யூ. நாளைக்கு நான் அதெல்லாம் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, என்னை தேவனோடு இணைக்கும். என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாம் எனக்கு உணர்த்தி அதை அறிக்கை செய்து இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு என்னை அர்ப்பணிக்க தூண்டும். இருக்கிறீங்களா இல்லையா? ஏசாயா, ஐயோ நான் அதமானேன், அந்த சத்தம் சபையில கேட்கும். எப்போ? தேவ பிரசன்னம் இருக்கும். மியூசிக் இருக்கும் போது பயங்கரமா அடிச்சு நல்லா எக்ஸைட்மெண்டா பாடலாம், நல்லா இருக்கும், நல்லா குதிக்கலாம், நல்லா. ஐ லவ் டு ஷவுட். எனக்கும் குதிக்க ரொம்ப பிடிக்கும். ஃபைன். ஆனா தேவ பிரசன்னத்துக்குள்ள, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரிவு இருக்கு. பிரகாரத்துல நிறைய சத்தம் இருக்கும். ஏன்னா அங்க ஜனங்கள் இருப்பாங்க, ஆசாரியர்கள் இருப்பாங்க, லேவியர்கள் இருப்பாங்க, பெரிய கூட்டம் இருக்கும். பலி செலுத்துவாங்க. கொண்டு வந்து அந்த பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு வந்து. அடுத்தது வந்து பரிசுத்த ஸ்தலம். அங்க ஜனங்கள் வரக்கூடாது. அங்கே ஆசாரியர்கள், லேவியர்கள் மட்டும்தான் இருக்கணும். அங்கே ஆராதனைக்குரிய ஆயத்தங்களை செய்யணும். அடுத்தது ஒரு பிளேஸ் இருக்கு. என்னது? அங்க எந்த சாதாரண ஆசாரியன், லேவியன் உள்ள வரக்கூடாது. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகணும். அவனும் தவறு செய்து பாவத்தோடு உள்ள போனா அவுட். ஏன்னா அங்க கிருபாசனம் இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அங்கேதான் கர்த்தர் தரிசனமாவார். ஆமென். அதனால தான் அந்த குற்ற நிவாரண, பாவ நிவாரண ரத்தத்தை சுமந்து கொண்டு ரொம்ப பயபக்தியா அவன் உள்ள நுழைவான். உள்ள நுழைஞ்சு அங்க சத்தமே இருக்காது. பாருங்க, வெளியே அவுட்டர் கோர்ட்ல பயங்கர சத்தம், இன்னர் கோர்ட்ல ஹோலி பிளேஸ்ல சத்தம் கொஞ்சம் ஃபில்டர் ஆயிடுச்சு. இங்க சத்தமே இருக்காது. அங்கே கர்த்தர் தான் பேசுவார். கர்த்தர் தான் பேசுவார். இந்த பாவத்தை நான் மன்னித்தேன், இந்த பலியை நான் அங்கீகரித்தேன் என்ற சத்தம் ஆண்டவர் பேசுவார். அங்கதான் தேவ பிரசன்னம். அப்போ அந்த ரத்தம் தான் என்னை தேவ பிரசன்னம். அதனால தான் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான், அவர் தம்முடைய ரத்தத்தினாலே புதிதும் ஜீவனுமான
மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். தம்முடைய மாம்சத்தின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவருடைய ரத்தமே கிருபாசனத்தண்டையில் நெருங்குவதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ மறுபடியும் இந்த சாங், இந்த பல்லவி நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னை ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சார். எப்பவும் 24 hours ப்ரேயர் தான். கிட்டாரை வச்சுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் தான் என்னுடைய ஆண்டவரே, நான் வெளியே நிற்க விரும்பலப்பா, பரிசுத்த ஸ்தலத்துலேயும் எனக்கு திருப்தி இல்லைப்பா, என்னை உள்ளே கூட்டிட்டு போங்கப்பா, உங்கள் வார்த்தை கேட்கணும், உங்கள் சத்தம் கேட்கணும், உங்கள் பிரசன்னத்தினால நிரம்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி அப்போ ஆண்டவர் கொடுத்த பல்லவி தான் அந்த பல்லவி. எல்லாம் சேர்ந்து மறுபடியும் உண்மையா பாடலாமா? உண்மையா. If you want, go into the holy of holies. If you want to enjoy the presence of God, உண்மையா பாருங்க. இந்த நேரத்தில் யாரும் எழும்பி அங்கே இங்கே நடக்கக்கூடாது. தயவு செய்து உட்காருங்க, இல்லைன்னா நில்லுங்க. இன்வால்வ் பண்ணுங்க, worship. Come on. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலம். I need volume. என்னையும் அழைத்து செல்லும் உந்தன் மகா பரிசுத்த மறுபடியும் உந்தன் மகா. எத்தனை பேர் வாஞ்சையோட கேட்கறீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவருங்க இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நான் வெளியே நின்று போயிடுறேன்ப்பா. மறுபடியும் சொல்லுங்க. உந்தன் மகா, எனக்கு உங்க பிரசன்னம் வேணும்ப்பா. I need your presence. பரிசுத்த ரத்தத்தினாலே, பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவு. ஒரு விசை கூட கழுவுங்கப்பா, உள்ள கூட்டிட்டு போங்கப்பா. பரிசுத்த ரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். தூய்மை எப்படியாச்சும் உள்ள கூட்டிட்டு போங்கப்பா. உண்மையா கேட்கறீங்களா தம்பி? பிரசன்னத்தா நிரப்பி கேளுங்க தம்பி, தங்கச்சி கேளுங்க, சகோதரா கேளுங்க. உள்ள கூட்டிட்டு போ, உள்ளே அழைத்து செல்லும். உள்ளே மகிமை காண்பித்திடும். மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். திரும்ப கேட்கலாமா? மகிமை மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும். இப்ப எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். Close your eyes. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, பிரகாரத்துல எனக்கு திருப்தி இல்லை ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்துல கூட எனக்கு திருப்தி இல்லை ஆண்டவரே, என்னை உள்ள கூட்டிட்டு போங்க. சின்ன பிள்ளைங்க, டாடி என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி எத்தனை பேர்? ஆண்டவரே, என்னை உள்ள கூட்டிட்டு போங்க. மோசஸ் ஏன் மகிமையை கேட்டார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கண்ணை முடிக்கோங்க. மோசஸ் அவ்வளவு பெரிய சபையை அவரால் நடத்த முடியல. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வரான். மோசஸ் எனக்கு தண்ணி வேணும், மோசஸ் எனக்கு சாப்பாடு வேணும், மோசஸ் எனக்கு இப்படி ஆயிடுச்சு பாருங்க, அவன் இப்படி பண்றான். மோசஸ் என்ன சொன்னார்? என்ன அந்த உணர்வோட சொன்னார்? ஆண்டவரே,
இந்த ஜனங்கள் மோசே என்கிற மனிதனை இனிமேல் பார்க்கவே கூடாது. என்னை மூடி இருக்கிற தேவ மகிமையை தான் அவர்கள் பார்க்கணும். மகிமையை பார்த்துட்டு கீழே போறான், எல்லாம் கம்ப்ளைண்டோட வர்றான். நான் இப்படிதான் தியானிச்சு பார்த்தேன். ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து, ஐயோ அது பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு வர்றான். ஆனா மோசே ஒரு உருவம் நடந்து வருதுன்னு தான் தெரியுது, ஆனா மோசேன்னு தெரியல. அவனை மூடி இருந்த தேவ மகிமை. லீடர்ஸ் எல்லாம் கத்துறாங்க, மோசே நாங்க உங்களை பார்க்க முடியல. அப்ப நான் இப்படிதான் தியானிச்சேன், இப்படிதான் ஆண்டவர் என் மைண்ட்ல ஒரு வெளிச்சம் கொடுத்தார். கையில் இருக்கிற பெட்டிஷன், கையில் இருக்கிற எல்லா விண்ணப்பம் எல்லாம் எங்க போகுதுன்னு பறந்துச்சு. மோசே உங்களை எங்களை பார்க்க முடியல, மோசே உங்களை என்னால பார்க்க முடியல. இதுவரைக்கும் மோசே என்கிற மனிதனை பார்த்து பிரச்சனைகளை சொன்ன இந்த ஜனங்கள் இப்பொழுது மோசையை பார்க்க முடியல, தேவ மகிமையை பார்க்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா தம்பி தங்கச்சி, இந்த சுவிட்சர்லாந்துல என்னை யாரும் பார்க்க கூடாது, என்னை மூடி இருக்கிற தேவ மகிமையை தான் இந்த தேசம் பார்க்கணும். யோசேப்பு அடிமையா வந்தான், ஆனா போத்திமார் சொன்னா உன் கூட கர்த்தர் இருக்கிறாரா, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். யோசேப்பு மன்ற மனிதனை பார்க்கல, அவனோடு கர்த்தர் இருந்தார். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? நான்லாம் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு அடையாளம், இந்த ஆளோட கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு அடையாளத்தோடு நான் வாழ விரும்புகிறேன். அந்த அடையாளத்தோட நான் சாக விரும்புறேன். வேற எனக்கு டைட்டில் வேண்டாம், பாஸ்டர் அது இது பிஷப், நத்திங் டூயிங், நத்திங், ஒண்ணு வேண்டாம். இவனோட கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரே ஒரு அடையாளம் எனக்கு போதும். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஐ வாண்ட் டு கேரி யுவர் பிரசன்ஸ். ஆண்டவர் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், மகனே யோர்தான் எப்படி இரண்டா பிரிச்சது? ஆண்டவரே ஆசாரியருடைய கால் பட்ட உடனே ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். எல்லா ஆசாரியர்கள் கால் பட்டா யோர்தான் பிரியாதுடா. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட ஆசாரியர்கள் லேவியர்கள் இருந்தாங்கடா சுவிட்சர்லாந்துல. ஆனா யாருடைய தோளின் மேலே உடன்படிக்கை பெட்டி இருந்ததோ அவர்கள் கால்கள் பட்டவுடனே யோர்தான் இரண்டாக பிரிந்தது. இந்த எழுப்புதல்ல சும்மா ஆசாரியர்கள் வேணாம், அவருக்கு சும்மா லேவியர்கள் வேணாம். யார் தேவனுடைய பெட்டியை சுமக்கிறார்களோ, நீ நடந்து பாரு, கால் வைக்கிற இடத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீ கால் வைக்கிற இடத்துல வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி பலவீனப்பட்டு போகும். ராபா ஷகதா நாமா. இப்ப கண்ணு மூடுங்க. ஆண்டவரே I need your presence Lord. எனக்கு வேற அடையாளமே வேணாம், எனக்கு வேற அடையாளமே வேணாம்ப்பா. உங்க பிரசன்னத்தை நான் சுமக்கணும், உங்க மகிமையினால நான் மூடப்படணும். என்னை பார்க்கிறவங்க இனிமேல் மாம்சத்தை பார்த்தவங்க இனிமேல் உங்க மகிமையை பார்க்கணும். ஈசாக்குடைய சத்துருக்கள் வந்து சொன்னாங்க, முதல்ல ஆர்கியூ பண்ணாங்க, அப்படி இப்படின்னாங்க, பொறாம கொண்டார்கள். கடைசியில் சொன்னாங்க, யோ கர்த்தர் உங்க கூட இருக்காருயா, கர்த்தர் உங்க கூட இருக்காரு, கர்த்தர் உங்க கூட சமாதானமா போயிடும், உடன்படிக்கை பண்ணிடும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறத பார்த்துட்டா எதிரி கூட உனக்கு சமாதானமாவான். ஒரே ஒரு நிமிஷம் கண்ண முடியும். ஆண்டவரே சர்ச்சுக்கு வரும்போதும் வர்ஷிப் நடக்கும் போதும் நிறைய நேரத்தில் நான் பிரகாரத்திலே நின்றேன், பரிசுத்த ஸ்தலத்திலே நின்றேன். என்னுடைய கவனம் வேறு பக்கம் சிதறுது. ஆனா உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன கூட்டிட்டு போங்க ஆண்டவரே. பாடலாமா மறுபடியும் ஒரு டைம்? உண்மையா ஜெபமா பாடுங்களேன். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து. சின்ன பிள்ளை மாதிரி கேட்கலாமா? உந்தன் பரிசுத்த ரத்தத்தினாலே, உம் பரிசுத்த ரத்தத்தினாலே என்ன
தூய்மையாக்கிடும், தூய்மை ஆக்கிடும். எப்படியாச்சும் உள்ள கூட்டிட்டு போங்க ஆண்டவரே. உள்ளே அழைத்து பிரசன்னத்தா, உன் பிரசன்னத்தா நிரப்பிடும். இத்தனை பேர் உண்மையா கேட்குறீங்க? உள்ளே மோசே மாதிரி கேட்கலாமா? சத்தமா, உம் மகிமை காண்பித்திடும், மகிமை காண்பித்திடும், உம்மை போல் மாற்றிடும். One more time, உம் மகிமை, மகிமை உம்மை போல் மாற்றிடும். நீங்க மட்டும் பாடுங்க. உள்ளே திரும்ப கேட்கலாமா? இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும். உள்ளே உள்ளே யாரு கண்ணை திறக்க வேணாம். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடி கேளுங்க. உள்ளே கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. கண்ணை மட்டும் திறக்காதீங்க. நான் எப்பொழுதும் சொல்றேன், ஆராதனை நடத்துற ஆளை பார்க்க கூடாது, முன்னால ஸ்டேஜை பார்க்க கூடாது. நான் என்ன ஆராதனை நடத்துற வெஸ்லியை பார்க்க வந்திருக்கேன். நான் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன். அவர் என் அருகில் இருக்கிறார். He is close to me. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். He is very close to you, my dear brother. நான் ஏன் கண்ணை மூடுறேன் தெரியுமா? நான் கண்ணை திறந்தா எல்லா ஆட்களை பார்ப்பேன். என் மாம்ச கண்ணை மூடிட்டு என் ஆவிக்குரிய கண்ணால, என் விசுவாச கண்களினாலே என் என் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து நான் ஆராதிக்கிறேன். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். சேனைகளின் திரும்ப திரும்ப அந்த நாமத்தை சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின். பரலோகத்தில் இதே போல ஒரு ஆராதனை நடக்கிறது. நிறைய பேருக்கு சத்தம் வரல. சத்தமா சேனைகளில். ஹalleluya. One more time. சேனைகளின் கர்த்தரே.
பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர். இன்னொரு டைம் பாடலாமா? சேரக்கூடாத ஒளிதனில், சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தர். சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும், சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின். சேரக்கூடாத ஒளிதனில், சேர எங்கள் சேனைகள். சேரக்கூடாத சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் நீங்கள் எங்கள் எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின். ஓஹோ சேனைகளின். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர். இப்படிதான் ஆராதிக்க போறோம் பரலோகத்துல 24 hours. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. We worship you, Lord. We lift up your holy name. ஆராதிங்க ஆராதிங்க முழு பலத்தோடு. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளில். Come on, call upon his name. We lift up your holy name, Jesus. Thank you, Holy Spirit of God. Come on again. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சொல்லிட்டே இருக்கலாமா அந்த நாமத்தை? உங்களை மறந்து, நீங்க இருக்கிற இடத்தை மறந்து. நீர் பரிசுத்தர். போர் அடிக்குதா உங்களுக்கு சொல்றதுக்கு? பரலோகத்துல 24 மணி நேரம் இப்படிதான். நீர் பரிசுத்தர். Come on, worship. உங்களை மறந்து ஆராதிங்க. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை கண்ணை யாரும் திறக்க வேணாம், கண்ணை மூடி. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்து விடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியணும். ஆராதனைனா பாட்டு பாடிட்டு போறது இல்லைங்க, குதிச்சுட்டு போறது இல்லைங்க. ஆராதனை என்பது வாழ்க்கை முறை.
இட்ஸ் a lifestyle. பரிசுத்தரை பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா பரிசுத்தரை வாழ்ந்து காண்பிக்க ஆட்கள் தேவை. இந்த சுவிட்சர்லாந்துல, ஐரோப்பாவில் பாடுறதுக்கு ஆளே இல்ல, பாடுறதுக்கு ஆளே இல்லை. ஆனா வாழ்றவங்களை பரலோகம் தேடுகிறது. என்னை பார்க்கிறவங்க சொல்லணும், இந்த இந்த சகோதரன் ஆராதிக்கிற கடவுள் தான்டா பரிசுத்தர், இந்த சகோதரி ஆராதிக்கிற தெய்வம் தான் பரிசுத்தர், இயேசு ஒருவரே பரிசுத்தர் என்கிற சத்தம் இந்த தேசத்துல கேட்கணும். அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, நீங்க பேசுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசியா இருக்கேன், ஊழியம் செய்யறேன், நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனா நிறைய நேரத்துல உங்களை நான் காமிக்க தவறினேன்ப்பா, உங்களை நாங்கள் காமிக்க தவறிட்டோம், எங்களை மன்னிங்கப்பா. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவை காண்பிக்கிற வாழ்க்கையை வாழணும். என்ன பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும்ப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் ஏற்றுக்கொள்ளும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காரலாம். ப்ளீஸ் பி சீட்டட். இந்த நல்ல மாலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க, ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக மீண்டுமாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளை தினத்தில் மிக முக்கியமான நாள். ஸோ நாளைக்கு, ஏன்னா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஆராதனை என்றால் வாட் இஸ் வர்ஷிப் என்கிறதே தெரியாமல் ஒரு சந்ததி, பார்வோனை அறியாத ஒரு சந்ததி பிறந்து வளர்ந்த மாதிரி இன்னைக்கு வர்ஷிப்னா என்னன்னே தெரியாத ஒரு சந்ததி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது சபைக்கு மிகவும் ஆபத்தானது. ஸோ அதனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாரம், வேதத்தின் அடிப்படையில் நான் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும். வாட் இஸ் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆராதனை நடத்துறதுன்னா எப்படி? நீ வர வர எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ்னஸ் நிறையா ஜாஸ்தி ஆகுது. என்னென்னா, ஸோ நடக்கிற காரியங்கள் இப்போ கான்சர்ட் மாதிரிலாம் பண்ணுறாங்க. சும்மா ஒரே ஒரு நாளைக்கு எங்கள் ஊரில் 50 லட்சம் செலவு பண்ணுறான் கான்சர்ட்டுக்கு. சினிமாக்காரன் தோத்தரணும், அவ்வளோ லைட்டிங். பார்த்தா இவர் மட்டும் ஹீரோ மாதிரி அப்படி தனியாக வர்றாரு. ஜனங்கள்லாம் இவரை பார்த்து என்னென்னமோ பண்ணுறாங்க, பாடுறாங்க. ஆண்டவர் சொன்னார், ஏய், வர்ஷிப்ன்றது நடத்துகிற ஆளை பார்த்தா, ஊழியக்காரனை பார்த்து குதிக்கிறது ஆராதனை. என்னிடத்தில் அன்பு கூறுவது, என்னிடத்தில் உறவாடுவது. ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன், ஆராதனை நடத்துகிற ஊழியன் அல்ல எனக்கு முக்கியம், நான் ஆராதிக்கிற தேவன் தான் எனக்கு முக்கியம். ஆமாம், நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஆண்டவரை. இது அதாவது ஆராதனை, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது பியூர்லி பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற தனிப்பட்ட உறவு. ஆமென். இங்கே முன்னால் நாங்கள் எதுக்கு நிற்கிறோம்? உங்களை, என்ன பாருங்க, நான் பாடுற அழகை பாருங்க. நோ, உங்களை தேவனோடு இணைக்கிற ஒரு சின்ன கருவி தான் நான். உங்களை தேவனோடு இணைச்சிட்டு நானும் உங்களோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க தான் வந்திருக்கிறேன் ஒழிய உங்களுக்கு பாட்டு பாடி என் திறமையை காமிக்கவோ, உங்களெல்லாம் என் பக்கமாக காண்பிச்சு நான் சொல்கிறதான் செய்யணும்னு சொல்கிறதோ, தட் இஸ் நாட் வர்ஷிப். ஆராதனை என் அப்பாவோடு என்னை மறந்து, இருக்கிற இடத்தை மறந்து, என் பக்கத்தில் யார் நிற்கிறா எல்லாத்தையும் மறந்து ஆராதிக்கிற ஆராதனை தான் உண்மையான ஆராதனை. ஆண்டவர் என்னை தொட விரும்புகிறார், என்னோடு கூட உறவாட விரும்புகிறார், என் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தர விரும்புகிறார். ஏசாயாவை தொட்ட அக்கினியினாலே என்னை அவர் தொட விரும்புகிறார். ஆமென். இதுதான் இன்றைய தேவை. ஸோ நாளைக்கு அதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தை இங்கே பேசணும்னு என்னை ஏவிட்டே இருக்கிறாரு. எனக்கு தெரியாது, அநேகரோடு கூட கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு தரிசனமும் நிறைவேறுதலும் என்கிற தலைப்பின் கீழே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தயவு செய்து அங்கே இங்கேயும் நடக்காதீங்க ப்ளீஸ். இந்த அதில் எல்லாத்தையுமே நம்ம டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். இந்த நேரத்தில் எதுவுமே முக்கியம் இல்லை. கமன் சிட். தண்ணி குடிக்கலன்னா யாரும் ஒன்றும் ஆக மாட்டாங்க. வாங்க எல்லாரும் உட்காந்து வார்த்தையை கேளுங்க ப்ளீஸ். ஐம் சாரி. நடந்துகிட்டே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். ப்ளீஸ், தேங்க்யூ. தண்ணி வேணும்னா அவங்க எந்திரிச்சு போய்க்குவாங்க பிரதர். நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு தான் தண்ணி வேணும், நானே குடிக்க மாட்டேன்.
ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு 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 3/4 மணி நேரம் தண்ணி குடிக்கலன்னா நம்ம யாருமே என்ன ஆக மாட்டோம் சொல்லுங்க. வெரி குட் சார். தாடி வச்சிருக்கிறது தான் உண்மை பேசுறார். ஓகே, சரி, நல்ல கவனிங்க. தரிசனமும் நிறைவேறுதலும். வாட் இஸ் தரிசனம் என்றால் என்ன? நான் பின்னால சொல்றேன். நெகேமியா புஸ்தகத்தை மையமாக வைத்து தான் இன்னைக்கு பேச போறேன். கர்த்தர் அநேகரோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசித்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்வேன். நெகேமியா புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் எல்லா வசனங்களையும் வாசிக்க முடியாது. வசனம் வாசிக்க எனக்கு சகோதரிகள் உதவி செய்கிறார்கள். நெகேமியா 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 1வது 2வது 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி. சரி, போதும். 1 முதல் 11 வசனங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிக்கணும். நீங்க அப்புறம் வாசிக்கோங்க, நமக்கு நல்லா தெரியும். இந்த நெகேமியாவிற்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். நெகேமியாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் என்றால் என்ன? நிறைய பேர் நீங்க ஊழிய சம்பந்தம் அப்படியெல்லாம் நினைச்சிருக்கலாம். கவனிங்க, என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்க எனக்குள் அவர் கொடுக்கிற பாரம். சொல்லுங்க, என்னை கொண்டு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்க எனக்குள் கொடுக்கிற பாரம், எண்ணம். இதெல்லாம் எப்படி வேணா சொல்லலாம். அப்போ உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஏன் என்னை கர்த்தர் ரட்சித்தார், அப்படி சண்டே வந்து சர்ச்சுக்கு வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போறதுக்கா இல்ல. என்னை கொண்டு இந்த தேசத்துல, ஏன் உங்களை ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவில இருந்து கர்த்தர் கொண்டு வந்து சுவிஸ்ல வச்சிருக்காரு, ஐரோப்பால வச்சிருக்காரு. என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை என்னை கொண்டு நிறைவேற்ற எனக்குள் ஒரு பாரத்தை கொடுப்பார். பாருங்க, வேற யாருக்கும் இல்ல இருக்காது. எனக்கு பாரம். அந்த பாரம் என்னை அமுழ்த்தும். எங்க இந்தியாவில் ஒரு பெரிய முன்னாள் ஜனாதிபதி, பெரிய சயின்டிஸ்ட், ஒரு மேதை ஒருவர் இருந்தார். அவர் பேரு அப்துல் கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்னாரு, ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு வேர்டை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப எல்லாம் சொப்பனம் பார்த்துட்டு தரிசனங்கிறான். அவர் சொன்னாரு, நீ தூங்கும் போது உனக்கு வர்றது சொப்பனம், ட்ரீம். ஆனா உன்னை தூங்க விடாம பண்றது தரிசனம். இருக்கிறீங்களா இல்லையா? இதை மறந்துடாதீங்க. தூங்கும் போது வர்றது என்னது? சொப்பனம். உன்னை தூங்கவே விடாதது தரிசனம். கர்த்தர் உங்களை கொண்டு நீங்க இருக்கிற இடத்துல, உங்க சபையில, உங்க ஏரியால ஏதோ ஒன்ன செய்ய விரும்புறாருன்னா அந்த பாரம் எனக்குள்ள வந்துரும். அது கடத்தப்படும். அது என்ன தூங்க விடாது. எல்லாரும் ஜாலியா இருப்பான், நம்ம மட்டும் ஜாலியா இருக்கவே முடியாது. அந்த பாரம் எப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்டையும் புலம்பிட்டே இருப்போம், யாரை பார்த்தாலும் பேசுவோம். எனக்குள்ள கர்த்தர், அதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற அல்லது உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம். சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை பிடித்து அதை நிறைவேற்ற முன்னேறுங்கள். ஆமென். அதை நிறைவேற்றும். இப்ப நெகேமியா பாருங்க, எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது. எருசலேம் என்றால் உங்களுக்கு புரிய வேண்டும், அது சபையை குறிக்கிறது. ஜெருசலேம் என்றால் என்ன? சபை குறிக்கிறது.
அப்ப அலங்கம், இதை ஆண்டவர் நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், சபையுடைய அலங்கங்கள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது. அலங்கங்கள் என்றால் என்ன என்று தியானிச்சப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிச்சம் என்னன்னா, அதாவது வேதத்தின் அடிப்படையிலான ஒழுங்குகள், சபைக்கு ஆண்டவர் வைத்த ஒழுங்குகள், அதுதான் சபையை பாதுகாப்பது. உலகம் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உலகத்தின் காரியங்கள் சபைக்குள்ள. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுடைய காரியம் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ சபை என்றால் தேவனுடைய சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். அந்த சரீரம் அதான் சபை. நம்ம எல்லாரும் இணைந்ததுதான் தேவ சபை. அப்போ அந்த சபையை கெடுக்கிற வேதத்தில் இல்லாத முறைகள் உள்ளே வரக்கூடாது. நம்முடைய முற்பிதாக்கள் இந்த சபைகளை உருவாக்கி கர்த்தர் பயன்படுத்தின முற்பிதாக்கள் சபைகளுக்கு ஒழுங்கு வைத்திருந்தார்கள். அதெல்லாம் நம்ம சபையை சுற்றிலும் போடப்பட்ட ஒரு ஃபென்சிங் அல்லது அலங்கம். ஆனால் நவீன காலத்தில் அது பரவாயில்ல, இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, இது பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் திறந்து கிடக்குது, அலங்கமெல்லாம் இடிந்து கிடக்கிறது. இப்போ நெகேமியாவுக்கு ஒரு பெரிய பாரம், இடிந்து கிடக்கிற அலங்கத்தை நான் திரும்ப கட்ட வேண்டும். ஆமென். ஏசாயாவிலே ஒரு திராட்சை தோட்டம் என்று சபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை சுற்றிலும் போடப்பட்டிருந்த அந்த ஃபென்சிங், அந்த வேலி பிடுங்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால குழி நரிகள் எல்லாம் சபைக்குள் வருகிறது, பிரிவினை உண்டாக்க, தேவ தரிசனத்திலிருந்து சபையை வேறு பக்கம் திருப்ப சத்துருக்கள் உள்ளே வருகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல இந்த அலங்கத்தை கட்டணும்பா, எருசலேமில் பாதுகாக்கணும். எருசலேம் நான் வாசம் பண்ணுகிற இடம், அதை பாதுகாக்கணும்னு சொல்லி நெகேமியாவுக்குள்ள ஒரு பாரம் வச்சார் பாருங்க. அந்த பாரத்தினாலே அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். எவ்வளவு நாள்ல கட்டி முடிச்சாரு? யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஐஸ் பிரேக்கர் வச்சு வின்னர் 3 பேர் சொன்னாங்க. சொல்லுங்க, நெகேமியா எத்தனை நாள்ல அலங்கத்தை கட்டினார்? யூர் ரைட், 52 நாட்களில் கட்டி முடிச்சார். 52 days. பெரிய தரிசனம். ஆனால் எவ்வளவு காலம் தான் கட்ட முடிஞ்சது? கட்டி முடிச்சாங்க 52 நாட்கள். ஆனா நம்ம 52 வருஷம் ஆனாலும் தரிசனம் நிறைவேற மாட்டேங்குது. என்ன காரணம்? ஏன்? வாட் இஸ் த ரீசன்? வாசிங்கள். அதாவது இந்த வாசித்த ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். முதலாவது வசனத்திலே அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதம். என்ன மாதம் சொல்லுங்க? கிஸ்லேயு மாதம். இது என்ன மாதம்னா டிசம்பர் மாதம். அப்ராக்சிமேட்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன், டிசம்பர் மாதம். சரி, இப்ப எப்ப முடியுது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்போ ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார், முடியறதில்லை, கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அதே 20ஆம் வருஷம் என்ன மாசம் சொல்லுங்க? நிசான் மாசம். எப்ப ஆரம்பிச்சது? கிஸ்லேயு மாதம். ஆனால் இப்ப ஆண்டவர் எப்ப கிரியை செய்கிறாரு ராஜா மூலமா? நிசான் மாதம். நிசான் மாதம் அப்ராக்சிமேட்லி ஏப்ரல், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 4 மாதங்கள். நெகேமியா 4 மாதங்கள் ஜெபித்தான். ஜெபம் இல்லாமல் தரிசனம் நிறைவேறாது. ஆமென். ஜெபம் இல்லாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்த நம்ம மாம்ச பலம், பண பலம், பணம் இருக்கு, யூ cannot do, நீ செய்ய முடியாது. மசில் பவர், மேன் பவர் இருக்கு, என்கிட்ட ஆள் பலம் இருக்கு, நான் கட்டிடுவேன். எவனும் கட்டினது கிடையாது. தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல்காரர் விழித்திருக்கிறது விருதா. என் பலன் அல்ல ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. உன் குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் கர்த்தர் உனக்கு கிருபை செய்யணும், உதவி செய்யணும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய பலத்தை சார்ந்துதான் நாம் கட்ட வேண்டும் ஒழிய, எனக்கு அறிவு இருக்கு ஞானம் இருக்குன்னா எத்தனை பேர் எழும்பி ஒண்ணுமில்லாம போயிருக்கிறான். உங்களுக்கும் தெரியும். அது அனுபவத்தை சார்ந்து, பணத்தை சார்ந்து, மக்களை, உறவினர்களை சார்ந்து, எல்லாரையும் சார்ந்து நான் கட்டிடுவேன்னா ஆள் அட்ரஸ் இல்லை இப்போ. ஆனா கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று பைபிள் சொல்லுகிறது. சோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பிசினஸ் பண்ணலாம், நீங்க என்ன பண்ணலாம், ஊழியம் செய்ய, வாட்ட தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். அதுக்கு அடித்தளம் என்ன? ஜெபம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பர்சனல் பிரேயரே கிடையாது. நான் தைரியமா சொல்றேன், நான் சொல்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பர்சனல் பிரேயர் கிடையாது, தனி ஜெபமே கிடையாது. பிசாசு பயங்கரமான கள்ளன், திருடன். நம்முடைய தனி ஜெபத்தை திருடி தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அறுத்து விடுகிறான். தேவன் இல்லாமல் நீ பாதுகாப்பா இருக்க முடியாது. நீ சுவிட்சர்லாந்தில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதுதான் பாதுகாப்பு. கர்த்தர் எப்பவும் கூட இருப்பாரு. நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களே நீங்கள் நம்ப கூடாது. பணத்தை அனுப்பிச்சா நான் ஜெபம் பண்றேன்னா அவன் கள்ள பையன். இருக்கிறீங்களா இல்லையா? உண்மை, நான் திரும்ப சொல்றேங்க, உண்மையான ஊழியக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கெல்லாம் ஆசை இல்லையா? யார் பின்னாலேயே போகலான்னு பார்க்குறீங்களா? நான் மறுபடியும் கேட்குறேன், உண்மையான ஊழியக்காரனை கண்டுபிடிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? சொல்லட்டுமா? உங்களை யார் தேவனோடு இணைச்சிட்டு அவன் காணாம போயிடறானோ அவன் தான் உண்மையான ஊழியன். ஊழியக்காரனுடைய வேலை என்ன? உங்களெல்லாம் என்னோட இணைக்கிறதா? ஆமா, உங்களை தேவனோட இணைச்சிட்டு நான் காணாம போயிடணும். இம்மானுவேல கேளுங்க, நாங்கள் இப்போ 6 வருஷத்துல 2-3 டைம் பேசுவோம். வேற எதுவும். இப்போ கூட நார்வேல மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். பாஸ் சொன்னார், உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் சொன்னேன், இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை. நம்ம சசி ஜீவன்லாம் இருக்காங்க, கேட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆண்டுகள் இத்தாலியில் மிக நெருக்கமான நண்பர்கள், கேட்டு பாருங்களேன், கவனிங்க. ஸோ உங்களை தேவனோடு இணைக்கிற வேலை தான் எங்கள் வேலை. ஆமென். இல்லை நீங்கள் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கூப்பிடுங்கன்னா அவன் கள்ள பையன். இருக்கிறீங்களா இல்லையா? நம்பாலும் பார்க்குறான், நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. சரி, ஒரு 50 சுவிஸ் பிராங்க் இல்லை 100 ஸ்விஸ் பிராங்க் போட்டால் அவனுக்கு 10,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டா அவன் ஜெபம் பண்ணுறான். அப்போ அவனும் திருட, இவனும் திருட. நீங்கள் ஒரு மாதிரி சீரியஸாக தான் இருப்பீங்கன்னா சத்தியத்தை சொல்லும் போது அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க. ஆமென். உங்களுக்கும் அவருக்கும் இடையே தனிப்பட்ட உறவு எப்ப ஸ்ட்ராங்கா மாறுதோ, ஆமென், அப்பதான் நீ தேவனுடைய பிள்ளை, தேவனோடு கூட வாசம் பண்ணுவா. ஆமென். காசு கொடுத்து ஜெபம் பண்றதுக்கு என்ன? அப்படியே பைபிள்ல சொல்லி இருக்கு. நீ உன் அறைக்கதவை பூட்டு, வா தனியா என் கூட வா. நம்ம அவரோட உறவாடுகிற இன்பமான நேரம் நம்முடைய தனி ஜெபம். ஹல்லேலூயா. ஸோ ஜெபம் இல்லாமல் நீ சாதிக்க முடியாது. ஊழியத்திலையும் சாதிக்க முடியாது, வாழ்க்கையிலும் சாதிக்க முடியாது. ஆனால் ஜெபிக்கிறவனை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஜெபிக்கிறவனைத்தான் கர்த்தர் தேடுகிறார். ஆமென். நிறைய பேருடைய ஜெபம் எப்படி தெரியுமா? மார்னிங், குட் மார்னிங் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் நினச்சேன், டைம் ஆயிடுச்சு. சுவிட்சர்லாந்தில் டிராஃபிக் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அவசரமாக வேலைக்கு போகணும், யூனிவர்சிட்டி போகணும். நான் நைட்டு வந்து உங்களை மீட் பண்ணேன். நைட்டெல்லாம் அடிச்சு பிடிச்சி வந்து எல்லாம் ஆண்டவரே, உங்களுக்கே தெரியும் நம்ம பாடி ரொம்ப வீக்காக இருக்கு, ரொம்ப டயர்டாக இருக்கு. காலையில் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் நைட்டு ஒழுங்காக தூக்கம் கொடுக்கணும். கெட்ட சோப்பனமெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க வரக்கூடாது. எப்பா வருஷ கணக்கில் போயிடுச்சுப்பா, இப்பவே இப்படியே போயிடுச்சியா? உன்னோடு கூட உறவாட கர்த்தர் இயங்குகிறார். இந்த ராத்திரி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவ பிரசன்ஸ் ரூம் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையே பிரசன்ஸ் ரூம் தான்.
ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? தேவனோடு நடக்கிறதாங்க கிறிஸ்தவம். ஆமென். நான் அவரோடு பேசுவேன், அவர் என்னோடு கூட பேசுவார். இப்பெல்லாம் என்ன தெரியுமா, ஐயா ஐயா யாராச்சும் வந்துட்டா போதும், கர்த்தர் ஏதாவது சொல்றாரா கேட்டு சொல்லுங்கன்னா அவனுக்கும் அவருக்கு கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ஒரே ஆமேன் தான் வருது என்கிட்ட. இப்போ நான் அதுக்கு வேற கை வச்சு அதை எதையும் எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. நான் சொல்றேன், என் கூட கர்த்தர் பேசுறது உண்மையானா உங்களோட கர்த்தர் பேசுவார். ஆமென். நீங்கள் எப்படி பேசுவார்? பைபிளை வாசித்தா தானே பேசுவார். இருக்கிறீங்களா இல்லையா? பைபிளை தொடரதே இல்லை, அப்புறம் கர்த்தர் பேசவே இல்லைன்னா வேதத்தின் மூலமாக தான் பேசுவார். அதான் பிரைமரி வே, அதான் பிரதானமான வழி. வேதத்தை வாசிங்க, வசனம் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி. இதெல்லாம் நீங்க ஸ்டடியா இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தரும் திசை திருப்ப முடியாது. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை உங்களை கொண்டு செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். அப்ப 4 மாதங்கள் நெகேமியா ஜெபித்தார். அதெல்லாத்தையும் நான் சொல்லுவதற்கு நேரம் இல்லை, நீங்க போய் படிச்சுக்கோங்க. நான் வேகமா ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மோசே குறித்து நான் சொல்லுகிறேன். ஒரு சின்ன ஒரு குறிப்பு குறிச்சுக்கோங்க. மோசே 120 வருஷம் வாழ்ந்தான். அதை 40 வருஷங்களாக பிரிக்கலாம். முதல் 40 வருஷம் கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு தரிசனத்தை நிறைவேற்ற இந்த 3 பிரிவில் கர்த்தர் கிரியை செய்வார். ஒன்று, first 40 years ஆண்டவர் மோசேக்காக கிரியை செய்தார். யாரு? பார்வோனுடைய குமாரதி மூலமா கிரியை செய்யறாரு. அங்க கிரியை செய்யறாரு. அவனை அரண்மனையில் வச்சு எல்லா சகல விதமான காரியங்களிலும் அவன் கற்று தேறுகிறவனாக மாறுகிறான். அடுத்த 40 வருஷம் அவனுக்குள் கிரியை செய்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்க? முதல் 40 வருஷம் அவனுக்காக, அடுத்த 40 வருஷம் அவனுக்குள், அடுத்த 40 வருஷம் தான் அவனை கொண்டு. இதுதாங்க ப்ராசஸ். ஆமென். எனக்காக கிரியை செய்கிறார், எனக்குள் கிரியை செய்கிறார், என்னை கொண்டு கிரியை செய்கிறார். ஆமென். இதை மறந்துடாதீங்க. சரி, இப்போ தரிசனம் வந்துருச்சு. தரிசனம் என்றால் மறுபடியும் சொல்றேன், தேவன் நம்மை கொண்டு நிறைவேற்ற வைத்திருக்கும் திட்டங்களை நம்மை கொண்டே நிறைவேற்ற தேவன் நமக்குள் தருகிற பாரம், எண்ணம். நெகேமியா சொல்றான், என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றினது. 1000 ஆசைகள் வந்து போகலாம், ஆனால் பாரம் மட்டும் மாறவே பாராது. ஏன்னா அவர் கொடுத்தது, நமக்கு கொடுத்த தரிசனம். சரி, இப்போ இந்த தரிசனத்தை பாப்பா பவுல் சொல்கிறார், அதை பரம தரிசனம் என்று சொல்கிறார். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ என்று பிலிப்பியர் 3:12 சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? யோவான் 17:4 நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன், நான் முடிச்சிட்டேன் எல்லாம் சொல்றாங்க. இப்படி நாம் தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை, நல்ல கவனிங்க, இதுதான் செய்தி. நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை நம்மை கொண்டு செய்ய ஆரம்பிக்கும் போது, கவனிங்கள், நம்மை கொண்டு செய்ய ஆரம்பிக்கும் போது சத்துரு சும்மா இருக்க மாட்டான். பிசாசு சும்மா இருக்க அவ்வளவு சீக்கிரம் தரிசனத்தை அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அவ்வளவு சீக்கிரம் உங்களை நிறைவேற்ற விட மாட்டான். நீங்க யார் தரிசனத்தை நோக்கி, தேவ திட்டத்தை நோக்கி, தேவன் வைத்திருக்கிற பாதையில போறீங்களோ உங்களுக்கு தான் அதிக பிரச்சனைகள் வரும். உங்க வாழ்க்கையில வரும், உங்க குடும்பத்துல வரும், உங்க சபையில வரும். ஏன்னா பிசாசு அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். சரி, இப்ப வரிசையா காரணங்களை நான் சொல்ல. அதாவது நெகேமியா எத்தனை நாள்ல முடிச்சிருக்காரு? 40 நாளா? விடிய விடிய கதை கேட்டு சொல்லுங்க, நெகேமியா எத்தனை நாள்ல முடிச்சாரு? 50. அப்ப 52 நாள் ஈஸியா முடிச்சிட்டாரா? சிம்பிளா முடிச்சிட்டாரா? இவருக்கு பிரச்சனையே இல்லையானா, அவருக்கு வந்த பிரச்சனை மாதிரி நமக்கு யாருக்கும் வரல. அவ்வளோ பிரச்சனை, ஆனா அத்தனையும் தாண்டி he has finished his target. முடிச்சிட்டாரு 52 நாள்ல. என்னென்ன பிரச்சனை வந்தது, என்னென்ன வேகமா நம்ம தியானிக்க போறோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்கள், வேகமா வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்
சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து சங்கந்தம் பண்ணி. அந்த அற்புதம் சரி போதும் சொல்லுங்க. முதல்ல நம்ம தரிசனத்தை நோக்கி போகும்போது நான் முதலே சொல்லிட்டேன், ஆண்டவர் அநேகரோடு கூட பேசுவார் என்று. நீங்கள் தரிசனத்தை நோக்கி போகும்போது பிசாசுக்கு வர்ற முதல் காரியம் சொல்லுங்க எரிச்சல், அப்புறம் கோபம். நீங்க தரிசனத்தை நோக்கி போகும்போது உங்க மேல யாராவது கோபப்படுறாங்கன்னா அவனுக்குள்ள யார் இருக்கா சொல்லுங்க. சன்பல்லாத்தின் ஆவி இருக்கு, எரிச்சல் வரும். சம்பந்தம் ஏன்டா ஒண்ணுமே இல்லை, திடீர்னு நம்ம மேல கோபப்படுறானே அவனுக்குள்ள வேற ஆவி இருக்கு. எரிச்சல் அடைகிறானே அவனுக்குள்ள வேற ஆவி இருக்கு. அப்புறம் சங்கந்தம் பண்ணின என்ன? சங்கந்தம் பண்ணின புரியுதா? என்ன புரியாத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆங்கிலத்தில் பாருங்க ரெடிகூல் அப்படின்னு என்ன? கிண்டல், கேலி, பரியாசம். என்னதுங்க? நீ யாராவது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் இனிமேல் ஊழியம் செய்ய போறேன்னா உங்க சபையிலேயே உன்னை கிண்டல் பண்ணுவான். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? அப்பேற்பட்ட சபையில தான் நம்ம இருக்கிறோம். என்ன பண்றது? நம்ம பாட்டில் நான் என்னுடைய அனுபவத்தில் நம்மளை என்கரேஜ் பண்றவங்க விரல் விட்டு எண்ணிடலாம், நல்லா செய்யுங்க தம்பின்னு. ஆனால் நம்மளை கிண்டல் பண்ணி கவுக்கிறவன் தான். ஏன் நீங்களாம் அப்படி அனுபவிக்கலையா? ஆமாம். ஒருத்தன் வளர்றானா இவனை எப்பற அமுக்கிறது, இவனை எப்பறா முடிக்கிறது. அப்போ அவனுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவனுக்குள்ள வேறே. அப்போ அவனோட போராடக்கூடாது. நம்ம தேவ சமூகத்தில் ஜெபம், ஆண்டவரே என்னை கொண்டு செய்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களாப்பா, ஆண்டவரே அநேகர் எழும்பி அதை தடுத்துருவாங்க. நோ 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 நோ. முதல்ல யாரோ சொன்னாங்க ஒரு வார்த்தை, நீங்க சொன்னீங்க, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவ, நீ செய்ய நினைத்தது. சொல்லுங்க. பாஸ்டர் பிரான்சிஸ் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொன்னார், தேவரீ சகலத்தையும் செய்ய நீ செய்ய நினைத்தது. சன்பல்லாத்தில் தொபியால எவன் வந்தாலும் யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை என்னை கொண்டே செய்து முடிப்பா. ஆமென். நம்ம மூவ் ஃபார்வர்ட் தான், முன்னேறி செல்லுங்கள். மீகால சொல்றார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே செல்கிறார். கவனிங்க, இதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, பெரியவங்க வந்துட்டாங்கன்னா கூட்டத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா வழியில் சேர் கதிரையிட வர்றார், பாஸ்ட் வர்றார் இருப்பாங்களா இல்லையா? ஒரு 4 பேர் இருப்பாங்க நமக்கு உதவி செய்யறது. ஆனால் இப்போ இவர் சொல்றாரு, நீ நடந்து வா, நான் கதிரை எடுத்து போடுறேன். என்னங்க சந்தோஷமா இல்லையா? வாட் அ கிரேட் காட். மகனே, நான் உனக்கு வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை நோக்கி நீ நடுவில் எந்த தடை இருந்தாலும் நான் நீக்கிறேன். உன்னை ஜெயிக்க வைக்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ ஜெயிக்கணும். உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியதை நான் உன்னை கொண்டு செய்து முடிக்க. ஆமை, நான் உன்னை கரம் பிடித்திருக்கிறேன். நீ பின்னால திரும்பி பார்க்காத, நீ முன்னால் நடந்துட்டே வா. தூரத்தில் ஒரு தடை இருக்கும், இங்கே நின்றாத, நீ நடந்து வந்துட்டே பக்கத்தில் அது இருக்காது. ஏன்னா நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். கர்த்தரனோடு கூட பேசுகிறார். தேவன் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை என்னை கொண்டு செய்ய எனக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நான் ஜெபம் பண்ணிட்டேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா கர்த்தர் வலுவாதபடி நம்மை காக்கிறவர். நம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் உங்களை கைவிடாமல் அற்புதங்களை காண செய்து உன்னை அதிசயமாக நடத்துகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். தடை வரும், பிரச்சனை வரும், உனக்கு தான் வரும், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வராது. தரிசனத்தை நோக்கி போறவனுக்கு தான் வரும். தரிசனத்தை நோக்கி போற சபைக்கு தான் பிரச்சனை வரும். ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பார். ஆமென், ஹalleluya. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை உன்னை கொண்டு செய்து முடித்து விடுவார்.